ரூபாய் செலவில் செல்போன் வாங்கலாம், செயற்கைக்கோளை ஏவ முடியுமா? முடியும் என நிரூபித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர். சக மாணவியர் 42 பேரின் கூட்டுழைப்போடு செயற்கைக்கோளை பறக்க விட்டிருக்கிறார் மிதுன் விமலன். திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் கிராமத்தைச் சேர்ந்த அருண் ராம்குமார் கவிதா தம்பதியரின் மகன். இவர் தற்போது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ECE பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்வி நிறுவனத்தில் 1ஆம் ஆண்டு சேர்ந்த உடனேயே தனது கல்லூரியில் உள்ள நண்பர்களுக்கு தனது லட்சியங்களை கூறியிருக்கிறார் இவர். அவர்களையும் தனது குழுவில் இணைக்க முயற்சித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நேர்முகத் தேர்வுகள் மூலம் 42 பேரை தேர்வு செய்துள்ளார். ரிமோட் சென்சிங், கிரவுண்ட் ஸ்டேஷன் உள்ளிட்ட 7 பிரிவுகளுக்காக தனது குழுவில் இணைத்து செயல்பட்டு வந்தார். இதன் பலனாக வெறும் 25,000 ரூபாய் செலவில் சிறிய ரக செயற்கைக்கோளை தயார் செய்தார். இந்த லான்ச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் நியூரோமார்பிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ற ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஃபண்டிங், தென் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் போகுது. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆர் பயோமெடிக்கல், தென் பார்த்தா இந்த மாதிரி செமிகண்டக்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நியூமார்பிக் டெக்ல நீங்க வந்து ப்ரொஃபஸரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து அதாவது இந்த பாஸ்ட் 6 மந்த்தா நாங்களே வந்து ஸ்டடி பண்ணி IEEE பேப்பர்ஸ்ல இருந்து மற்ற பேப்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி இப்போ வந்து நியூமார்பிக் ரிசர்ச்ல எங்களோட மெயின் கோல் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் நியூமார்பிக் சேட்டலைட் பில்ட் பண்ணி பை எண்ட் ஆஃப் 2030 நாங்க வந்து இஸ்ரோவை கொலாப் பண்ணி லான்ச் பண்ணலாம் இருக்கும். தங்கள் குழு தயாரித்த செயற்கைக்கோளை தம் சொந்த ஊரிலிருந்து விண்ணில் ஏவ முடிவு செய்து அதனை செய்தும் காட்டியிருக்கிறார். இதுபோன்ற செயற்கைக்கோளால் என்னென்ன பலன்களை பெற முடியும் என்பதையும் மிதுன் விமலன் விவரித்தார். ஸோ மெயின் கோல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பார்ட்டை கம்மி பண்ணிட்டு சாஃப்ட்வேர் பார்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கு மணி தேவைப்படாது. ஸோ ஹார்ட்வேருக்கு வந்து மணி கட் பண்ணலாம். ஸோ சேட்டலைட் காஸ்ட்டும் கம்மியாகும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கிளவுட் சென்சிங் டேட்டா, விச் மீன்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் மேலே இருக்குன்னு சொல்லும். ஹைப்பர்கியூமுலஸ், ஃபெரசன், 7 டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி கிளவுட்ஸ் சொல்லும். தென் பார்த்தீங்கன்னா கிளவுட்ல இருக்க டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் கம்பேர் பண்ணி எப்போ ரெயின்ஃபால் ஆகும்னு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம காலேஜ் பசங்க பில்ட் பண்ணது CNN நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரியல் ஃபுட்டேஜ் கொடுத்தோம்னா எங்க ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் எங்க அதிகமாக இருக்கு, தென் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோபோ பாஸ்ல வந்து கேஸ் கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து அங்கே ரீடிங் எடுக்கலாம் இருக்கும். ஸோ அந்த கேஸ் கான்சன்ட்ரேஷன் வச்சு அங்கே இருக்க டெம்பரேச்சர் ஏன் வேரி ஆகும், ஸோ ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம் இருக்கும். மிதுன் விமலன் குழுவினரின் மாதிரி செயற்கைக்கோள் விண்ணை நோக்கி வெற்றிகரமாக பாய்ந்ததை அப்பகுதி மக்களும் பேராசிரியர்களும் கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். தமது அடுத்த திட்டத்தை இஸ்ரோவிடம் கொண்டு செல்ல முற்படும் மிதுன் விமலனுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளர் M. மகேஷ்.